இன்றைக்கி நான் பொரியில் ஜால் முறி செய்ய போகிறேங்க. ஸோ இதுக்காகவே இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஷாப்பில் பஃப் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது பொரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் ஒரு பவுலில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வறுத்த கடலை, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கேரட் இதெல்லாமே வந்துட்டு நல்லா குட்டியாஸில் கட் பண்ணியும் அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட், ஏன்னா பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக சால்ட், அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இது கூட மிக்சர் இருந்தால் நீங்கள் மிக்சரும் போட்டுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு மூடி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷஃபிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். எல்லா ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடும். இப்போது என்னோடய பாப்பா வந்து பொட்டணத்தில் இது வரைக்கும் சாப்பிட்டு பழகினதில்லை. ஆனால் நம்ம சின்ன பிள்ளையில் நமக்கு தெருவிலலாம் நமக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க கடலை, அதுக்கப்புறம் பொரி, அதிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு பொட்டணத்தில் தான் வந்து கட்டி கொடுப்பாங்க. ஸோ அவளுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக நான் அந்த மாதிரி பேப்பரை மடித்து அதை இந்த மாதிரி பொட்டணம் மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு அதில் வந்து நான் அவளுக்கு கொடுத்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பொட்டணத்தில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு புது அனுபவமாக இருக்கும். அவளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஒன்று வீட்டிலேயே செஞ்ச ஜால்முறி வந்து சாப்பிட்டா.